வெல்கம் டு சிவானி கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம தூதுவளை சூப் செய்யறது எப்படி பார்க்கலாம். தூதுவளைக்கு அலசி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். கடாயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு நசுக்கிய இஞ்சி பூண்டு எடுத்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். அது அந்த வாசனை போயிட்டு பிறகு நம்ம நறுக்கி வச்சுக்கிற இலையை போடுறதுக்கு போது வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து ஒரு பச்சை மிளகாவும் வாசனைக்காகவும் அந்த காரத்துக்காகவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வதங்கிட்ட பிறகு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி வச்சுக்குவோம். வெங்காயம் அவ்வளோ நம்ம வதங்க தேவையில்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் மட்டும் போதும். ஜூஸு எப்படி இருக்கும் அந்த சாறு இந்த சூப்பு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம கொஞ்சமாக தான் ஒரு கப் அளவு தான் செய்ய போகிறோம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக ஒரு விரல் அளவு தான் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் 4 பூண்டு பல், ஒரு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அவ்வளோதான் சேர்க்க இது போட்டு வதக்குவோம். வதக்கி முடிச்சிட்ட பிறகு நம்ம அந்த இலையை இது முள்ளுலாம் இருக்கும். அந்த முள்ளுலாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அது காம்பு அந்த நார் ஓடுதில் அது எல்லாத்துலையும் முள் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம. இல்லைன்னா அது சாப்பிடும்போது நாக்கில் எல்லாத்துலேயும் கீரிடும். சரிங்களா? புளிப்பு சுவைகள் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா அந்த புளிப்புக்கு சுவைக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. சூப்பு சாப்பிடணும் இந்த ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி இது புளிப்புக்காக தான் சேர்த்துக்கிட்டு. சரிங்களா? போட்டு நல்லா வதக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம அலசி வச்சுருக்கிறோம்ல தூதுவளையை எடுத்து நம்ம கடாயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துங்க. நல்லா நம்ம கீரை பதத்துக்கு நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சரிங்களா? வதங்கும் கொஞ்சம் டைம் ஆகும். கீரை பார்த்திங்கன்னா கீரை பச்சையாக சாப்பிட்டா அது கொஞ்சம் மந்தம் கட்டின மாதிரி ஆகிடும். சீக்கிரம் ஜீரணம் ஆகாதுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இது நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வதக்கிச்சிங்களா? பார்த்துக்கோங்க. நல்லா அந்த சைடில் எல்லாம் நம்ம இலை எல்லாத்துலேயும் வதங்குற மாதிரி வச்சுக்குவோம். மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். மஞ்சள் பொடி ஆன்டிசெப்டிக்கு. அது கொஞ்சம் எல்லா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா உணவுகளையும் சேர்த்துக்குவோம். எல்லா உணவும் சேர்க்குற பொருள் தான் இருக்கும். நல்லா வதக்கிச்சுன்னா இப்போ தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்குவோம். நல்லா கொதி வரணும். சூப்பு பார்த்திங்கன்னா சூப்பு மாதிரி தான் குடிக்கணும். அதுக்காக கீரை மாதிரி சீரகப்பொடியை நம்ம நசுக்கி தான் எடுத்துக்கணும். சீரகத்தையும் மிளகு நல்லா நசுக்கி தான், தூளாலாம் போடக்கூடாது. அந்த தூளாக ரொம்ப பொடியாக போட்டால் அது நல்லா இருக்குது. நல்லா நசுக்கி அங்கே இதுவாக தான் போடணும். சரிங்களா? அப்போ தான் அந்த சூப்புக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த மிளகு சீரகக்கூடிய வாசனையும் நமக்கு அதனுடைய மருத்துவம் நமக்கு அப்போ தான் கிடைக்கும். சரிங்களா? நல்லா கொதி ஆகிடுச்சு. இப்போ திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அதில் சேர்த்துக்குவோம். இது திக்னஸ் தான். எல்லா சூப்பும் எல்லா ஹோட்டல்லையும் அப்படி தான் செய்கிறாங்க. நம்ம வீட்டில் சேர்க்கணும். சும்மா பசங்களுக்கு தண்ணியாக இருக்குமேன்ட்டு நம்ம திக்னஸ்க்காக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். கொதிச்சிட்ட பிறகு நல்லா கொஞ்சம் திக்னஸாக வரும். நீங்கள் தான் பார்ப்பீங்க. நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வாரத்துக்கு 2 நாள் செஞ்சு விட்டா போதும். பசங்களுக்கு சளி, இருமல், இந்த மாதிரி கபம் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு.
இங்கே கீரைலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், வீட்டு பக்கத்துலேயே அதெல்லாம் மறந்துருப்போம். அதை எடுத்து நம்ம சமைச்சு இந்த மாதிரி கூப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கும் நல்லது. இதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.